வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஜேர்னல் ஆர்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா பற்றின ஒரு ஜேர்னல் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள். போரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் க்ரீன் கலர் தீமில் ஒரு ஜேர்னல் ஆர்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இது சவுதி அரேபியாவோட ஃப்ளாக். இப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஜேர்னல் ஆர்ட்காக என்னோடய பேட்டர்ன் பேப்பர் புக்கில் இருந்து ஒரு 2 பேப்பரை நான் கிழிச்சு எடுத்துக்கிறேன். 2009 இப்போ வரைக்குமே நாங்கள் சவுதி அரேபியாவில் ஃபேமிலியோடு இருக்கோம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நம்ம ஊரில் சாட்டர்டே சண்டே ஹாலிடே, ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடே. சண்டே எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க, காலேஜ், அதுக்கப்புறம் கம்பெனிக்கெலாம் போயிட்டுருப்பாங்க. செப்டம்பர் 23 தான் இந்த நாட்டோட நேஷ்னல் டே. எல்லாரும் சொல்லும் போதே கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்னுமே இங்கே மன்னராட்சி தான் நடந்துட்டுருக்கு. எத்தனையோ கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதிகமாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற நாடு வந்து சவுதி அரேபியா தான். நம்ம நாடை வந்து நான் குறை சொல்லலை, ஆனால் அதில் வந்து சட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் அங்கேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். 2017 நினைக்கிறேன், சரியாக வருஷம் ஞாபகம் இல்லை. ஹாசினின்னு ஒரு பாப்பா, அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி நிறைய சின்ன குழந்தைங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த தப்பை பண்ணுறவங்க வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியில். என்ன நீங்கள் ஃபெமினிசம் பேசுகிறீங்க, நீங்கள் ஃபெமினிஸ்டா அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஃபெமினிஸ்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். எங்கள் வீட்லேயும் அப்பா இருக்கார், அண்ணன் இருக்கான், ஹஸ்பண்ட் இருக்காங்க, அண்ணனுக்கு 2 பசங்க இருக்காங்க. நல்ல ஆண்களை நான் குறையே சொல்ல மாட்டேங்க. இந்த தஷ்வந்த் மாதிரியான ஆட்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் தானே. இங்கே சவுதி அரேபியாவில் ஏதோ ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைகிட்டேயோ இல்லை வயசானவங்க கிட்டேயோ இல்லை ஒரு பொண்ணுக்கிட்டேயோ, கல்யாணம் ஆன பொண்ணோ இல்லை கல்யாணம் ஆகாத பொண்ணோ, அதுக்கிட்ட போயிட்டு ஏதாவது தப்பாக பேசினாலோ தப்பாக நடந்துக்கிட்டாலோ இம்மிடியட்டாக பனிஷ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்டை விட்டுட்டு வேறு யாருக்கிட்டையாவது போய் பேசிக்கிட்டு இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது தப்பான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தவறான வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மரண தண்டனை உண்டு. கல்யாணம் ஆகாத பொண்ணு தெரியாமல் போயிட்டு அந்த மாதிரி தப்பாக ஏதாவது பண்ணிருச்சு, வேற ஒரு ஆண்கள் கூட வந்து தவறாக தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நாடு கடத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னா லைஃப் லாங் ஜெயிலில் தான் இருக்கணும். இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய நகைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை நகைகளையும் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக சவுதி அரேபியாவில் உள்ள தெருவிலெல்லாம் சுற்றிட்டு வந்தால் கூட உங்களோட நகைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த பாதிப்பும் வராது. எப்படி நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்களோ அப்படியே திருப்பி வருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபான ஒரு நாடுனா சவுதி அரேபியா. ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்கு வந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கோயில் கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு டாஸ்மாக் கூட இல்லையே அப்படின்னு சந்தோஷமும் பட்டிருக்கேன். இது மன்னர் அப்துல்லா பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத். இவர் வந்து 2015 வரைக்கும் சவுதி அரேபியாவோட அரசராக இருந்தார். இவர் இருந்த வரைக்குமே எந்த நாட்டு பெண்களாக இருந்தாலும் அல்லது எந்த மதத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியன் ட்ரெஸ் சாரியோ இல்லை சல்வாரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது, மக்கள் மத்தியில் போகும்போது கண்டிப்பாக பர்தா போட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் இருந்துச்சு. யூடியூப்லலாம் நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கானா சாங்ஸ் பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, தமிழ் கானா சாங்ஸ் எல்லாம் பாடுற மாதிரி எடிட் பண்ணி சும்மா ஃபன்னுக்காக பசங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும் அது ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் இப்படி வந்து தமிழில் கானா சாங்ஸ் பாடுறதுக்கு அவருக்கு டைம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அதை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இங்கே உள்ள மன்னரை பற்றியோ அல்லது இப்போ இருக்கிற இளவரசரை பற்றியோ யாராவது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு போஸ்ட் போட்டால் கூட அவங்க லைஃப் லாங் ஜெயிலில் தான் இருக்கணும். இப்போது இந்த பிக்சரில் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து இப்போ இருக்கிற மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத். 2015 இப்போ வரைக்குமே இவர் தான் இங்கே சவுதி அரேபியாவில் மன்னராக இருக்கார். உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. இந்த ஏர்போர்ட் தான் அது. கிங் ஃபஹாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தமாமில் இருக்குது. இந்த ஏர்போர்ட் எவ்வளோ பெரியது அப்படின்னா, இந்த சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் பஹ்ரைன் ஒரு நாடு இருக்குங்க. அந்த நாட்டை விட இந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசுங்க. இந்த நாட்டில் எனக்கு இன்னும் பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்துவாக இருங்க அல்லது கிறிஸ்டியனாக இருங்க இல்லை முஸ்லீமாக இருங்க, ஆனால் கடவுள் இருக்காருன்னு நம்புங்க. யாராவது கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் ஜெயிலில் தான் இருக்கணும். இப்போ வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு கோயில் கிடையாதுங்க, ஒரு சர்ச் கிடையாது. முஸ்லீம்ஸ்க்கு வந்து நிறையா தர்கா இருக்குது. மாஸ்குள்ளே மற்ற மதத்தை சார்ந்தவங்க போகலாமா அப்படின்னா போக முடியாது. நான் முஸ்லீம்ஸ் நாட் அலவுட்.
இப்போ நான் கையில எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இவர் தான் வந்து இப்போ இருக்கிற பிரின்ஸ். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான். இவர் வந்ததுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 2018ல் நம்ம நாட்டிலலாம் இருக்கிற மாதிரியான சினிமா தியேட்டர்களெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. இதில் இருக்கிற படங்களுமே எல்லாருமே போய் பார்க்குற மாதிரி யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிடையாதுங்க. இப்போது அதிகமாக சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா குழந்தைங்கள்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பிரின்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன்ல, ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்க சாப்பிடக்கூடிய சாக்லேட், பிஸ்கட் இதிலெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் சுகர் ஆட் பண்ணணும். அதிகமாக சுகர் ஆட் பண்ணியிருந்தா அந்த பொருட்களுக்கு வரி அதிகமாக விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ரூல்ஸ்னால பாருங்க, டாக்ஸ் அதிகமாகுது அப்படின்றதுனால விலை அதிகமாகும். நேற்று வரைக்கும் ஒரு சாக்லேட் 5 ரியாலுக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு அது 10 ரியால்னும் போது யாருமே வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும். உனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, எந்த அளவுக்கு சுகர் நீ யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணு. அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறவங்களுக்கான ஒரு ரூல்ஸாக நான் இதை பார்க்குறேன். எதுக்கு இந்த ரூல்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சுன்னா, எத்தனை குழந்தைங்க சேஃபாக இருப்பாங்க. நான் எப்போ இந்தியாவுக்கு போனாலும் நான் அன்னை கிளினிக்னு சொல்லிட்டு சிவகாசியில் ஒரு கிளினிக் இருக்குங்க. அங்கே இருக்கிற டாக்டர் வாசுகி மேம் வந்து என்னோட பெஸ்டி. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்க்குறதுக்காக நான் போவேன். அங்கே நான் பார்க்குறேங்க 7 வயசு குழந்தைக்கு டயபெட்டிஸ்னு செக்கப்புக்கு வந்திருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இது மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்டுக்கெல்லாம் டேக்ஸ் அதிகமாக்கிட்டு ஹெல்த்தியான இளநீர் இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் டேக்ஸ் கம்மி பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இவர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே உள்ள பெண்களும் கார் ஓட்டலாம், பெண்களுக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வந்தார். இந்த நாட்டில் கிளப்பு, பப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. கந்து வட்டி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா நம்ம ஊர்லலாம். அந்த மாதிரி கந்து வட்டி ப்ராப்ளம் எல்லாம் இங்கே கிடையாது. அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்லை வால் போஸ்டர் சினிமா சம்மந்தமாகவோ இல்லை அரசியல் சம்மந்தமாகவோ வால் போஸ்டர்ஸ் எதுவுமே நம்ம வந்து இங்கே பார்க்க முடியாது. இப்போது இந்த நாட்டோட காசை பற்றி பார்க்கலாமா? இது வந்து 500 ரியால். இந்த 500 ரியாலோட இன்றைய இந்திய ரூபாயோட மதிப்பு 12,230 ரூபாய். இதுவே டாலர்ஸில் சொல்லணுன்னா இன்றைய மதிப்புப்படி $133 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் பேப்பர் கட் பண்ணி அதை வந்து ஒரு கவர் மாதிரி செஞ்சுருந்தேன்ல, அதுக்குள்ளக்க இந்த காசை எடுத்து நான் வச்சுக்கிறேன். 500 ரியாலுக்கு அடுத்தது 200 ரியால். இப்போதைக்கு என்கிட்ட 200 ரியால் இல்லை, ஆனால் வந்து 100 ரியால்ஸாக இருக்குது. இதுலேருந்து இப்போ நான் ஒரு 100 ரியால் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து நான் இன்னொரு கவர் மாதிரி செஞ்சுருந்தேன்ல, அதில் வச்சுக்கிறேன். இந்த 100 ரியாலோட இன்றைய இந்திய ரூபாயோட மதிப்பு 2,446 ரூபாய். 100 ரியாலுக்கு அப்புறம் 50 ரியால், 20 ரியால் இது மாதிரி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 50, 20 என்கிட்ட இல்லை. இப்போ நான் வந்து 10 ரியால் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்மளோட இந்தியன் ருப்பீஸ்லலாம் மகாத்மா காந்தி இருப்பாங்கள்ல, அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா பணத்துலேயுமே இந்த மன்னர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். இப்போ இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட தேசிய மரம், பேரிச்ச மரங்கள் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாகில் இருக்கிற மாதிரியான ஸ்வாட்ஸ் இருக்கும். இந்த 5 ரியாலுக்கு அப்புறம் 1 ரியால் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 1 ரியால் நோட் என்கிட்ட இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்து காயின் எடுத்து காமிச்சிருக்கேன். காயினை பொறுத்த வரைக்கும் 2 ரியால் காயின் நான் இப்போ கையில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 1 ரியால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 50 ஹலாலாக நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 ரியால் காயின் கிடையாதுங்க. 2 ரியால் வரைக்கும் தான் காயினில் நம்ம பார்க்க முடியும் அதிகபட்சம். இந்த காயின்லேயும் ஒரு சைடு நம்பர் இருக்கும், இன்னொரு சைடு அந்த மன்னருடைய படம் இருக்கும். 50 ஹலாலா அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லணுன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கிற சின்ன குழந்தைங்களா இருக்கீங்கன்னா, உங்கள் அப்பா, அம்மா அவங்க வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, 90s கிட்ஸாக இருக்கும்போது, அப்படி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. 50 பைசா, 25 பைசா அப்படிங்கிறதெல்லாம் அப்போது செல்லும். இப்போ கிடையாது. அப்போது இருந்த அந்த 50 பைசா அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ யூஸ் பண்ணுற 50 ஹலாலா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த நாட்டோட நேஷ்னல் ட்ரீ வந்து பேரிச்சை மரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை ஒரு படமாக எடுத்து நான் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி பேப்பர் எடுத்து பேட்டர்ன் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டிட்டு இன்றைக்கி டேட்டு நான் எழுதிக்கிறேன். இந்த நாட்டை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்நியன் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் ராமானுஜம் அப்படிங்கிற கேரக்டரில் விக்ரம் நடிச்சிருப்பார். அம்பி அப்படின்னு
ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்நியனாவும் விக்ரம் தான் வருவாரு. அவர் வந்து தண்டனைகள் வந்து டக்கு டக்குன்னு குடுத்துருவாரு. இந்த நாடு வந்து அம்பியும், அந்நியனும் கலந்த நாடுங்க. செல்ஃப் டிசிப்ளினோட ஒழுக்கமா நீங்க உங்க வேலைய பார்த்துக்கிட்டு கரெக்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கலாம். இல்லீகலான எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்குரிய தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். சவுதி அரேபியா பத்தின இந்த ஜர்னல் ஆர்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.